அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜப்பானில் நடந்த ஒரு இன்சிடென்ட், தன்னோட தாய்கிட்ட பேசணும் ஒரு ஏக்கம் அதிகமாகவே வந்து அப்போ இவங்களுக்கு வந்து ஓஜா போர்டுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை எப்படியோ வெளியே இருந்து வாங்கி இவங்க வீட்டில் வச்சு நைட்டு விளாண்டுறாங்க. இறந்து போன தன்னோட கணவர்கிட்ட பேசணும், இறந்து போன தன்னோட அம்மா கிட்ட பேசணும், நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க டோரை வந்து கஷ்டமாக பண்ணிட்டு சவுண்டை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கீழே வந்து பார்த்தா அவங்க அலமாரியில் வச்ச அந்த ஓஜா போர்டு ஹாலில் இருக்குது. 2 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க வந்து அந்த ஓஜா போர்டு மூலமாக தன்னோட அம்மாட்ட பேசுகிறாங்க. அவங்களும் பேசுகிறாங்க, ஒரு விதமான எமோஷனல் பண்ட் செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த அலமாரிக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. சேலையை கட்டின உடனே இந்த குழந்தைங்க வந்து அம்மா தான் வர்றாங்கன்னு பார்த்தா உள்ளே வந்தது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஆண். அவங்க எப்போ அந்த ஐசிஎஃப் சிக்னலில், ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய அந்த லேடி, அவங்க எப்போ அந்த ஐசிஎஃப் சிக்னலை தாண்டினாலும் அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை அவங்களால அட்டன் பண்ண முடியாது. ஓஜா போர்ட் 2ல யூஸ் பண்ணும்போது அந்த ஆன்மாவும் இதை பார்க்கணும். இவன் என்கிட்ட பேச கூப்பிட்றான் போல, என்ன நான் பாட்டில் சும்மா தான் இருக்கேன், இவனுக்கு வந்து என்கிட்ட பேசணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க ஆன்மாவில் ஏதோ ஒரு ஆன்மா உள்ளே வருதுல, அதானே தவிர இந்த ஓஜா போர்டு மூலம் கூப்பிடல. இப்போ நான் ஒரு ஸ்பிரிட்டை நினச்சி கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் தான் வருமா, இல்லை எந்த ஸ்பிரிட் வேணா வருமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. உங்களை சுற்றி பல ஆன்மாக்கள் இருக்கு. அந்த பல ஆன்மாக்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும். எல்லாருக்குமே என்ன ஆசை, ஆன்மாவாகட்டும் மனுஷனாகட்டும், நான் தானே ஃபஸ்ட்டு போகணும்னு ஆசை, பலம் உள்ளவே ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஆன்மாக்களில் எந்த ஆன்மாவால் அப்போ அந்த டைம் நம்மளால் வர முடியுமோ அந்த ஆன்மா தான் வரும். நீங்கள் நினைக்கிற ஆன்மாலாம் வராது. சும்மா இருக்கிற ஆவியை ஓஜா போர்டு விளையாட்டு வர வைக்கிறீங்க. ஆதி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளை சுற்றி எப்பவுமே ஒரு எனர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அந்த எனர்ஜி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அப்படி அந்த எனர்ஜிஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஜோ போர்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்துருப்போம். ஓஜோ போர்டு உண்மையா இல்லையான்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி வரைக்குமே சந்தேகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஓஜா போர்டு அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க, நம்மளும் பார்க்குறோம். சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த ஓஜா போர்டை உட்காந்து விளாட்றது, அதில் பேயை வர வைக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம், சில வைரல் வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் ஓஜா போர்டு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ என்னென்னா ஓஜோ போர்டு என்னன்றதை தாண்டி ஓஜோ போர்டு உண்மையா இல்லையான்னு ஒன்று இருக்கு இல்லையா. எல்லோரும் ஓஜோ போர்டுன்றாங்க. ஓஜோ போர்டு அப்படின்றத உண்மையா அப்படின்ற போதே முதல்ல ஒரு கேள்வியாக தானே இருக்குது இந்த இடத்துல. ஓஜா போர்டு வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் இதில் உண்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1100களில் வந்து இந்த ஓஜா போர்டை வந்து சைனாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சைனாவில் ஃபஸ்ட்டு ஓஜா போர்டு அப்படின்னு ஒரு விஷயத்து இருக்கிறத சைனாவில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1800களில் ஹெலின் பீட்டர் அவங்க தான் இந்த ஓஜா போர்டோட அத்தாரிட்டியை வாங்கி, எதுக்காக இந்த ஓஜா போர்டை வந்து அந்த ஹெலின் பீட்டர் அவங்க வந்து வாங்கினாங்கன்னா, அப்போது வந்து 1800களில் வந்து அமெரிக்காவில் சிவில் வார் டைம் நடந்துருந்துச்சு. அப்போ அந்த சிவில் வாரில் வந்து நிறையா மக்கள் இறந்துருக்காங்க, போர் வீரர்கள் இறந்துருக்காங்க. ஸோ அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இறந்து போன தன்னோட கணவர்கிட்ட பேசணும், இறந்து போன தன்னோட அம்மா கிட்ட பேசணும், நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அதாவது வாரில் இறந்து போனவங்க கிட்ட பேசணும். வாரில் இறந்து போன சோல்ஜர்ஸ் ஆகட்டும், அந்த வாரில் இறந்து போன மக்கள் ஆகட்டும், அப்போ வந்து உள்ள போன ஒரு இந்த ஓஜோ போர்டு மூலமா கனெக்ட் பண்றேன் பேசுறேன்னு சொல்ல வச்சு இது வந்து அப்போ வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய் வந்து தன்னோட மகனை இழந்துட்டாங்க, அவங்க தன்னோட மகன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட போய் உங்கள் மகன்கிட்ட என்னால் பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, தன்னோட மகன்கிட்ட பேசி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்குள்ள வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஓஜா போர்டை யூஸ் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. இப்போது அந்த டைமில் வந்து அவங்க மகன் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இவங்க கேட்டு தான் இவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற தாய்க்கு வந்து தன்னோட மகன்கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஓகே, அந்த இடத்துல ஒரு பிளைண்டாக நம்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எஸ், அவங்க மட்டும் இல்லை, நிறையவே நம்பினாங்க. ஸோ ஆனால் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் 1800லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பெரிய பிரான்ச்சாக மாற்றிட்டாங்க, எக்கச்சக்கமான கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஓஜோ போர்டுக்காக. ஆமாம், அந்த ஓஜோ போர்டுக்காக. ஏன்னா ஆனால் இதில் வந்து பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து வைரல் ஆகணும்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபேக் நியூஸ்
இல்லை ரூமர்ஸ் கிளப்பணும். அந்த ரூமர்ஸை கிளப்பினா மட்டும்தான் அது வைரல் ஆகும். அப்படி வந்து அப்போ வந்து ஜப்பானில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். 2 பொண்ணுங்க ஒரு அப்பா. இந்த 2 பொண்ணுங்களோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா பாசம் இல்லாமலே வளர்ந்துருக்காங்க. ஸோ தன்னோட தாய்கிட்ட பேசணும்னு ஒரு ஏக்கம் அதிகமாகவே வந்து அப்போ இவங்களுக்கு வந்து ஓஜா போர்டுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை எப்படியோ வெளியே இருந்து வாங்கி இவங்க வீட்டில் வச்சு நைட்டு விளாண்டுருக்காங்க. முதல் நாள் நைட்டு உட்காந்து இந்த ஓஜா போர்டு 2 பேரும் விளாண்டுருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்களை போய் தூங்கிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க டோரை வந்து யாரோ தட்டுறமா சவுண்டு கேட்டே இருக்கும். இதே மாதிரி அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஓஜா போர்டு விளாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தூங்கியிருக்காங்க. தூங்கும்போது அதே மாதிரி டோரை தட்டுற சவுண்டு கேட்டுருக்கு. சவுண்டை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கீழே வந்து பார்த்தா அவங்க அலமாரியில் வச்ச அந்த ஓஜா போர்டு ஹாலில் இருக்குது. இதுங்களுக்கு ஒன்றும் புரியலை. தன்னோட அம்மா தான் வந்துட்டாங்கன்னு ஒரு பாசம் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க வந்து அந்த ஓஜா போர்டு மூலமாக தன்னோட அம்மாட்ட பேசுகிறாங்க. அவங்களும் பேசுகிறாங்க. ஒரு விதமான எமோஷனல் பண்ட் செம்மையாக கனெக்ட் ஆயிடுச்சு. அம்மாவே இல்லாமல் வளர்ந்த குழந்தைங்கள இவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக இவங்க அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா இவங்க அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஆள். ஒரு நாள் இதுக்காகவே பிளான் பண்ணி லீவ் போட்டு வீட்டில் இருக்காரு. வீட்டில் இருக்கும்போது இதுங்க நைட் ஆனால் ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைமில் டோர் சவுண்டு கேட்கும். டோர் சவுண்டு கேட்டோன்னே இது வந்து விளையாடுவாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, மாட்டிக்கிச்சுங்க 2ம். இவங்க அப்பா கேட்குறாரு என்ன ஏதுன்னு கேட்கவும் உண்மையை சொல்லிட்டாங்க. ஆமாப்பா அந்த மாதிரி ஓஜா பாலில் விளாண்டோம், அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டோம், அம்மா வந்துட்டாங்கன்னு இவங்க நம்பவே முடியல. இவங்க சும்மா ஏதோ சொல்கிறாங்க போல ஓஜா போர்டு தூக்கி வீசிட்டு தூங்க போயிட்டாங்க. தூங்க போனதுக்கப்புறம் இது அப்புறம் அந்த ஓஜா போர்டு வந்து ஒரு வாரமாக விளையாடாமல் அப்படியே விட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நடந்த நிறையா ட்விஸ்ட்டுகள் இருக்குது. இதுதான் உன்னிப்பாக நீங்கள் கேட்கணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா அடிக்கடியே அவங்க வீட்டில் கீழே இருக்கக்கூடிய ஒரு டோர்லேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து அவங்களை தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு நாள் என்னென்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபோட அலமாரி, அவங்க ஒய்ஃபோட ட்ரெஸ் எதுவுமே இல்லை. இவர் கன்ஃபியூஷனாக ஆகுது. என்னடா இது ட்ரெஸ்ஸு இல்லை, கீழே சவுண்டு கேட்குது, ஓஜா போர்டு சொல்கிறாங்க, மனைவி வந்துட்டாங்க சொல்கிறாங்கன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்பா பொண்ணுங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஒரே ரூமில். கீழே வந்து டோரை நல்லா பலமாடிக்கிற சவுண்டு கேட்குது. கீழே போய் பார்க்குறாங்க, பார்த்தா யாருமே இல்லை. அப்போ அந்த அலமாரிக்குலேருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவியோட சேலையை கட்டியிருக்கு. அந்த உருவம் சேலையை கட்டின உடனே இந்த குழந்தைங்க வந்து அம்மா தான் வர்றாங்கன்னு பார்த்தா உள்ளே வந்தது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே உள்ளே வந்துட்டு பார்த்தா ஒரு ஆன்மா எதுக்கு ஒரு பெண்ணுடைய உடைய போடணும்? ஏன்னா இந்த ஓஜா போர்டோட கான்செப்ட் வந்து அப்போ வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்படி தான் விளாடணும், இப்படி தான் முடிக்கணும், பாதியில் போகக்கூடாது அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த ப்ரொசீஜர்ஸில் ஏதாவது ஒன்று நம்ம தப்பாக பண்ணாலும் வேறு ஏதாவது ஒரு ஆன்மா, அதாவது ஆன்மான்னு பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எப்பவும் ஒரு ஆன்மா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனை சுற்றியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்மா இருக்க தான் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்தவங்களோட ஆன்மா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த இறந்த இடத்துல சுற்றிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும். நாய் வளர்த்துருப்பாங்க. நாய் வளர்த்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க இறந்த இடத்துலேயே இருக்கும் அந்த நாய். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்லையுமே ஒன்று நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அப்போ வந்து அவங்க பெட் அனிமல் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கு அவங்கள. என்னடா பெட் அனிமல் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது இந்த சென்ஸ் அவங்கள ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. இவங்க வந்து எப்பவும் போல் விளையாடுதுன்னு நினச்சி ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழிச்சு போய் பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்துருக்காரு. அன்னைக்கு நாங்கள் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா அந்த பெட் அனிமல் ஏதோ ஒன்று சொல்ல வந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதுதான் சொல்ல வந்ததான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பர்சனை காப்பாற்றிருக்கலாமோ என்னவோ எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பெட்ஸுக்கு வந்து அந்த சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நான் ரியலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அதோட போனாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஆன்மா எப்போவுமே குடும்பத்தை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறது தான் ஆல்மோஸ்ட் உண்மை நம்ம சொல்லவும் முடியும். சரிங்களா? எனக்கு கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சென்னையில் தான் வேலைச்சேரியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 4 பசங்க. சரிங்களா? அந்த 4 பசங்களில் 2 பொண்ணுங்க 2 பசங்க. இவங்க அந்த யூடியூப்லாம் பார்த்து இந்த ஓஜா போர்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜா போர்டு விளாண்டுருக்காங்க. ஓஜா போர்டு விளாண்டுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஓஜா போர்டு மேலே நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் என்னடா அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள். ஒரு கடத்துக்கு மேலே அவங்க விளையாண்டுருக்காங்க. எந்த ஒரு பேயும் வரல, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓஜா போர்டோட ரூல்ஸ் முன்னாடி சொன்னேன், செம ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இப்படிதான் ஆரம்பிக்கணும், இப்படிதான் முடிக்கணும். இவங்க ஒரு கடத்துக்கு மேலே நடா இது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க 4 பேருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு நாள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த ஐசிஎஃப் சிக்னல் இருக்குல்ல, ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய அந்த லேடி, அவங்க எப்போ அந்த ஐசிஎஃப் சிக்னலை தாண்டினாலும் அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை அவங்களால அட்டன் பண்ண முடியாது.
அதே சேம் டைம் அது என்ன நம்பர் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஐசி சிக்னல் தாங்கும்போது அந்த நம்பர் வரும். மிச்சம் 3 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் ஒருத்தருக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட் நடக்குது. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு பார்த்தா அவருக்கு ஃபீவர்னு போய் படுத்துக்கிறாரு. இது புரியவே இல்லை. இந்த நியூஸ்லாம் என்கிட்ட சொல்லும்போது நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, இல்லை நீங்கள் ஓஜா போர்டு ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே, அது வந்து உங்களுக்கு உண்மையோ பொய்யோ அதை விட்டுருங்க. பட் ஆரம்பிச்சா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிச்சா அதை கரெக்டாக முடிக்கணும். நீங்கள் கரெக்டாக முடிக்காமல் விட்டனால ஏதோ ஒரு ஆன்மா, ஏதோ தூங்கிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு ஆன்மாவை தட்டி எழுப்பிட்டீங்க. அந்த தட்டி எழுப்பின ஆன்மா தான் இப்போ உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இது போக இன்னொரு இன்சிடென்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரையில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேச்சுலர்ஸ் தான் 4 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உட்காந்து ஓஜா போர்ட்ஸ் விளாண்டுருக்காங்க. இங்கே வந்து குட் ஸ்பீட் இருக்கா பேட் ஸ்பீட் இருக்கான்னு கேட்பாங்க. குட் ஸ்பீட் இருக்குன்னு சொன்னோன்னா அந்த காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஸுக்கு போயிருக்கு. ஸோ இவங்களுக்கு பாட்டு வந்துருச்சு. அந்த காயின் எஸ்ஸுக்கு போனோன்னே இவனுக்கு பயந்துட்டானுங்க. ஐயோ ஏதோ இருக்குது மச்சான் வேணாண்டா, ஏதோ ஸ்டாப் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு 4 பேரும் தூங்குறாங்க. நைட் ஆனால் அந்த வீட்டில் வந்து ஏதோ அழுகிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டு எப்படி இருக்குது, யாரோ ஒருத்தவங்கள தூக்கில் போட்டோம்னா அந்த தூக்கில் தொங்கக்கூடிய போது ஒரு சவுண்டு அவங்க ஒரு மாதிரி சாவுக்கு போராடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன சவுண்டுன்னு இவங்களால கணிக்கவே முடியல. ஒரு கடத்துக்கு மேலே பயந்து அந்த வீட்டை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த பக்கத்தில் இருக்க டீ கடை காட்ட போய் விசாரித்தேன். அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த வீட்டோட பேக் ஸ்டோரி என்னன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இவங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெண் வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்துருக்காங்க. ஓகே சரிங்களா, அவங்க சம்திங் ஏதோ இன்சிடென்ட்னால தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ இவங்க அந்த ஓஜா போர்டு மூலமாக அவங்க வர வச்ச அந்த ஆன்மா தான் அந்த பொண்ணோட ஆன்மா. இறந்த ஒருத்தவங்களோட ஆன்மா எப்போவுமே அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த ஆன்மா அங்கே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவங்க அந்த ஓஜா போர்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தனால இந்த ஆன்மா வந்து தன்னை தான் இவங்க கூப்பிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சு அதுவாக தான் வந்துருக்கு. இந்த ஓஜா போர்டு தான் பேய்கிட்ட பேசக்கூடிய ஒரு கருவியா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வந்து எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு டெசிபிள் இருக்குது. சரிங்களா. இப்போ மனுஷங்களுக்கு ஒரு டெசிபிள் இருக்குது, விலங்குகளுக்கும் ஒரு டெசிபிள் இருக்குது. அதே சேம் டைம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டாங்களா அவங்களுக்கும் ஒரு டெசிபிள் இருக்குது. ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. யார் அவன் பைத்தியக்காரன் தனியாக பேசிட்டு இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க தனியெல்லாம் பேசல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கனவு கூட போயிட்டுருக்கீங்க. உங்கள் கனவுகிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பேசலாம். எனக்கு அந்த பொருளை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசலாம். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையோட டெசிபிள் வந்து அந்த ஏரியாவில் ஒரு வாரத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்னா, என்னங்க அந்த பொருளை வாங்கிட்டாங்க, என்னங்க அந்த பொருளை வாங்கிட்டாங்க, என்னங்க அந்த பொருள் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி டெசிபிள் வந்து கம்மியாக ஆகிட்டே வரும். இந்த மாதிரி கம்மி ஆக ஆக அதோட ஃப்ரீக்வன்சி வந்து சில பேர் கூட சேரும். நம்மளால அந்த டெசிபிளை கேட்க முடியாது. ஆனால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களால அந்த டெசிபிள் கேட்க முடியும். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி 1000 பேர் வருவாங்க. அந்த 1000 பேர் பேசின வார்த்தைகள் இவங்க காலில் கேட்கறதுனால தான் இவங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறதா நமக்கு அப்படி தெரியுது. பேயை பார்த்தா நாய் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு வந்து இந்த நிலநடுக்கத்தை முன்னாடி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சேம் டைம் வந்து இந்த ஓஜா போர்டுக்கு வந்து பழைய காலத்தில் ரொம்ப பழைய காலத்தில் ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் நான் சொல்கிறது, மன்னர்கள் காலத்தில் இந்த ஓஜா போர்டுங்கிற விஷயத்தை வந்து எப்படி வந்து அவங்க உருவாக்குனாங்கன்னா, இது கூட வந்து அப்போ உள்ள மன்னர்கள் இருக்காங்கல்ல, அந்த மன்னர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட மக்களையும் தன்னோட நாட்டையும் நல்லாவே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் எல்லாருக்குமே ஒரு நாள் இறப்புன்னு ஒரு விஷயம் வரும்ல. ஸோ அப்போ அவங்களோட பிளான் பண்ண அந்த விஷயம் என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமும் என்னோட மக்களை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க நிறைய விதமான தேடுதலில் ஈடுபடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த ஓஜா போர்டு மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு ஓஜா போர்டுன்ற பேர் கிடையாது. பேர் கிடையாது. நீங்கள் நிறைய கேட்கலாம்ல, அந்த ஓஜா போர்டில் வந்து ABCDE அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். சில பேர் வந்து பாட்டிக்கிட்ட பேசுன்னு சொல்லுவாங்க. 10வது படிக்காத பாட்டிக்கு எப்பறம் இங்கிலீஷ் தெரியும்? லாஜிக் நிறைய இருக்குது. சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓஜா போர்டு மாதிரி சொன்னால் கூட அந்த பலகையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தைகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து தமிழில் கான்னு போடுவோம். அந்த அந்த காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மன்னர்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மன்னர்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சேவகர்கள் இருக்காங்களே, அவங்க அந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணி மன்னர்கள்ட்ட பேசுவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் இது நடந்திருக்கு, அங்கே அது நடந்திருக்கு. ஸோ இறந்ததுக்கு அப்புறமும் தன்னோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவின்னு பழைய காலத்தில் சொல்கிறாங்க. இந்த ஓஜா போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு டூல். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எங்கேயாவது ஒரு இறப்பு நடந்திருக்கலாம், பிறப்பு நடந்திருக்கலாம், எல்லா விஷயங்களும் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி இறந்த இடத்துல தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு ஆன்மா கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஓஜா போர்டு டூலை யூஸ் பண்ணும்போது அந்த ஆன்மாவும் இதை பார்க்கும். இவன் என்கிட்ட பேச கூப்பிட்றான் போல, என்ன நான் பாட்டில் சும்மா தான் இருக்கேன், இவனுக்கு வந்து என்கிட்ட பேசணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க ஆன்மா, ஏதோ ஒரு ஆன்மா உள்ள வருதுல, சும்மா இருக்கிற ஆவியை ஓஜா போர்டு விளையாண்டு வர வைக்கிறீங்க. ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு ஸ்பிரிட்டை நினச்சி கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் தான் வருமா, இல்லை எந்த ஸ்பிரிட் வேணா வருமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. உங்களை சுற்றி பல ஆன்மாக்கள் இருக்கு. அந்த பல ஆன்மாக்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும். நான் போகிறேன். எல்லாருக்குமே என்ன ஆசை, ஆன்மாவாகட்டும் மனுஷனாகட்டும், நான் தானே ஃபஸ்ட்டு போகணும்னு ஆசை. அந்த ஆசையில் ஆன்மாக்குள்ளேயும் சில சண்டைகள் நடக்கும். பலம் உள்ளவே ஜெயிக்கிறான். அந்த மாதிரி தான் நிறைய ஆன்மாக்களில்
எந்த ஆன்மாவால் அப்போ அந்த டைம் நம்மளால் வர முடியுமோ அந்த ஆன்மா தான் வரும். நீங்கள் நினைக்கிற ஆன்மாலாம் வராது. அப்போ எந்த ஆன்மா வரணும்னு அது முடிவு பண்ணுதோ அதான் வரும். ஓகே. அப்போ இந்த ஓஜோ போர்டு அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான் எப்பவுமே. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். பேய் இருக்கா அப்படிங்கிற சயின்ஸ் இப்போ வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை. அதே சேம் டைம் இல்லைங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணல. ஸோ ஆன்மா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தயவு செய்து இந்த ஓஜா போர்டு மாதிரி ரிஸ்க்கான விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க எடுக்காதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ஒரு அமானுஷத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நான் வரேன்.